எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்டர்ஸ் ஆஃப் நன் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரதியார் கவிதைகளில் இன்னொரு அற்புதமான கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பு ஜாதியை பற்றினதுங்க. பாரதியார் ஜாதியை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. மதம், இனம், அப்புறம் விடுதலை வேட்கை எப்படி இருக்கணும், நம்ம எப்படி நம்மளோட இனத்தை காப்பாற்றிக்கணும், நம்மளோட பழமையை எப்படி காப்பாற்றிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவர் ஜாதின்ற டாப்பிக்கை டச் பண்ணலன்னா அது சர்ப்ரைஸ் தானே. அதான் டச் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதுலேருந்து ஒரு குட்டி ஸ்னிப்பட் நான் சொல்ல போகிறேன். வாங்க ஜாதி பற்றி பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். ஜாதின்ற போயட்ரியிலேருந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 4 வரிகள் எடுத்திருக்கேன். அந்த 4 வரிகளோட அமைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் அதை எடுத்திருக்கேன். முதல்ல வாசிச்சு காட்டுறேன். பூவில் உதிர்வதும் உண்டு, பிஞ்சை பூச்சி அரித்து கெடுவதும் உண்டு. நாவிற்கினியதை தின்பார், அதில் 40,000 சாதிகள் கொள்வார். பூவில் உதிர்வதும் உண்டு, பிஞ்சை பூச்சி அரித்து கெடுவதும் உண்டு. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூலேருந்து தான் பழம் வரும், கரெக்டா? பூ அப்படியே மலர்ந்த நிலையிலிருந்து அப்படியே வாடி அப்படியே உதிர்வதும் இருக்கு. அது ஒரு இனம், அது ஒரு கைண்ட் ஆஃப் பூ. அந்த பூலேருந்து ஒரு பழம் பிஞ்சு ஸ்டேஜ் வரும் பொழுது அது ஒரு பூச்சி போய் அந்த பழத்தை கெடுத்து அந்த பழம் புசிப்பதற்கு உரிய பழமாக இருக்காது, அந்த மாதிரி கெட்டு போகிற பழமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் அது ஒரு விதமான மலர். ஸோ பூ தானாக உதிர்வது ஒரு ரகம், பூவை மிச்சவங்க உள்ளே புகுந்து கெடுக்கிறது ஒரு ரகம். அதாவது இன்செக்ட்ஸ் அந்த பூவில் இருக்கிற பிஞ்சா அது மாறுற ஸ்டேஜில் அதை கெடுக்கிறது ஒரு ரகம். நாவிற்கினியதை தின்பார், அதில் 40,000 சாதிகள் கொள்வார். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு எதெல்லாம் இஷ்டமோ அதை பற்றி நம்ம பேசிப்போம், அதை நம்ம உயர்வாக நடத்துவோம். இப்போ அதுலேயே ஒரு அப்படி பேசும் பொழுதே என்னதான் அதெல்லாம் இனிமையானதாக இருந்தாலும் அதில் 40,000 ஜாதிகள் கிட்ட நம்ம கொன்னுடுறோம் அப்படிங்கிறது தான். நமக்கு பிடிச்ச ஜாதிகளை மட்டும்தான் நம்ம வச்சுப்போம். அதுலேயுமே நம்ம ஒரு செட் ஆஃப் பீப்புளோ ஒரு செட் ஆஃப் ஜாதியை ஆர் ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டியை நம்ம கொன்னுடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது நீங்கள் கண்டினியூஸாக ஃபுல் போயட்ரி படித்தா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஆக்சுவலாக கான்டெக்ஸ்டுவலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜாதின்ற ஒரு விஷயம் நிரந்தரமே இல்லாத ஒரு விஷயம். அந்த அமைப்பு, அந்த கட்டமைப்பே தவறான ஒரு விஷயம். அது அதை வேற நம்பி நம்ம சிலது நம்ம ஏற்றுக்கிறோம், சிலதை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். திடீர்னு சில ஜாதிகள் உயர்வாக பேசுவோம், திடீர்னு அதுவே தானாக அழிஞ்சிடும். இந்த மாதிரி தானாக போகக்கூடியது, அதுக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம அதிகப்படுத்தக்கூடாது. அதனால நம்ம மக்களை பிரித்து அதை ஒரு கேட்டகரியாக வச்சு நம்ம மக்களை பிரித்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த போயட்ரியில் சொல்லியிருக்காரு. ஃபுல் போயட்ரி படித்தா உங்களுக்கு கம்ப்ளீட் கான்டெக்ஸ்ட் புரியும். பட் இருந்தாலும் இந்த 4 வரி இந்த கம்பேரிசனுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஒரு பூலேருந்து அவர் ஜாதி அந்த டிஃப்ரென்ஷியேஷனை கொண்டு வராரு. அது மாதிரி ஒரு கற்பனை வளம் எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் எந்த ஒரு கவிதை தொகுப்புலையும் படிக்கல. நான் திரும்பி ஒரு முறை இந்த 4 வரியை வாசித்து காட்டுறேன். கண்டிப்பாக தேடி இந்த கவிதை தொகுப்போட முழு கவிதையும் நீங்கள் படிக்கணும். பூவில் உதிர்வதும் உண்டு, பிஞ்சை பூச்சி அரித்து கெடுவதும் உண்டு. நாவிற்கினியதை தின்பார், அதில் 40,000 சாதிகள் கொள்வார். எவ்வளோ அழகாக ஒரு மெட்டு மாதிரி வருதில்ல. இதுதான் பாரதியாரோடைய ஸ்பெஷாலிட்டி. கண்டிப்பாக இதை தேடி படிங்க. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த போய்ட்ரி அண்ட் நான் சொன்ன இந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சஜஷன்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.